Hello friends, welcome to DavidJames channel. So Arabic Kuthuல first போட்ட வீடியோல வந்து நான் ஒரு ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணிட்டேனே வெச்சுக்கலாம் வைங்களேன். சோ அந்த ஸ்டெப் வந்து நான் மிஸ் பண்ணதனால நம்ம நண்பர்கள் ஒரு 2-3 பேர் கேட்டாங்க அந்த ஸ்டெப் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து அந்த ஸ்டெப்பை போடுங்கன்னு சொன்னாங்க. சோ அதனால அந்த ஸ்டெப்பை நான் மேக் பண்ணி பார்ட் 2 இந்த வீடியோ எடுத்துர்க்கேன். சோ அந்த ஸ்டெப் வந்து இப்போ நிறைய வீடியோ வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம நண்பர்கள் கேட்டாங்க. அதனால நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி DavidJames சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். சோ நீங்களுமே அந்த வீடியோ பார்க்கலாம். சோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்க்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஈஸியை விட கொஞ்சம் கிரேஸாக பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்டெப் இப்படி பண்ணுற ஸ்டெப் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பொசிஷன் எப்படி நிற்கணும்னா உங்கள் லெஃப்ட் காலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரைட்டு காலை வந்து இப்படி ஸ்லைட்டாக இப்படி டோவை மட்டும் தூக்குங்க. டோவை தூக்குனீங்கனாலே அந்த பெண்டு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக இப்படி, அதாவது ரைட் ஷோல்டர் லைட்டாக இப்படி தூக்கி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும். ஓகே, லெஃப்ட் ஷோல்டர் கீழே, ரைட் ஷோல்டர் மேலே. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரைட்டு கையை வந்து உங்கள் செஸ்ட் சைடு பார்த்த மாதிரியோ லெஃப்ட் கையை ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியோ வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் ஷோல்டரு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுக்கோங்க கை. ஓகே, வச்சுட்டு 1 2. ஓகே, 1 2. அப்புறம் உங்கள் ஃபேஸ் பாதி மறைக்கிற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. 1 2. அப்புறம் தலைக்கு மேலே 1 2. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் கை ஸ்டெப் வந்து இதுதான். கழுத்து தலை ஸ்டெப் என்னென்னா 1 2 பண்ணும்போது 1 2. ஓகே, லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக இப்படி ஆடணும். ஓகே, எப்படின்னா இப்படி 1 2 3 4 5 6. ஸோ இங்கே 5 6 முடிக்கிறீங்களா? முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கையை இப்படி தட்டணும். ஓகே, ஸோ தட்டுறது எப்படின்னா இப்படி முடிச்சுட்டு லெஃப்ட்டு கையை அப்படி கீழே எப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி 1 2 முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு இப்படி கீழே எடுத்துகிட்டு வந்து அப்படி தட்டணும். ஓகே, தட்டும் பொழுது ரைட்டுக்கு கீழே வந்துடும், லெஃப்ட்டு கை மேலே போய்டும். ஓகே, மேலே இருந்து லெஃப்ட்டு கால் தொடையை வந்து தட்டணும். ஓகே, இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு 1 2. ஓகே, ஸோ தட்டும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கால் பார்த்தீங்கன்னா எந்த காலில் தட்டுறீங்களோ அந்த கால் வந்து டோவை மட்டும் இப்படி தூக்குங்க. ஓகே, ஸோ லெஃப்ட்டு கால் தட்டும்போது லெஃப்ட் டோ, ரைட்டு கால் தட்டும்போது ரைட் டோ. ஸோ ரைட்டு கால் தட்டும்போது நீங்கள் ஒரு ஸ்லைட்லி இப்படி ஜம்ப்பு. ஓகே, ஸோ லெஃப்ட்டு கால் ஸ்லைட்டாக வரணும், ரைட்டு கால் கொஞ்சம் மேலே போகணும். ஓகே, லைக் திஸ். ஓகே, இப்படி முடிச்சுட்டு ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கணுன்னா நீங்கள் ரைட்டு தொடைய தட்டுறீங்கள, இப்படி முடிச்சுட்டு இப்படி தட்டிட்டு லெஃப்ட்டு கையை நீங்கள் இப்படியே வச்சிருக்கக்கூடாது. தட்டிட்டு இப்படி இங்கே மேலே கொண்டு வரணும். ரைட்டை தட்டிட்டு அப்படியே வச்சுக்கணும். ஓகே, இப்படி முடிச்சுட்டு 1 2. ஓகே, தட்டுறது எப்படின்னா 1 1 2 3 4. ஓகே, ஸோ இந்த தட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டும் பொழுது லெவல் வந்து இப்படி தான் இருக்கணும். ஓகே, இந்த லெவல் விடுங்க 1 1 2. ஸோ கொஞ்சம் தான் இப்படி முன்னாடி வரணும் தட்டுறது, அதாவது பவுன்ஸ் ஆகிற மாதிரி. லாஸ்ட்டாக 4th ஸ்டெப் போடும்போது தான் அப்படி மேலே போகணும். ஓகே, 1 1 2 1 2. ஓகே, ஸோ 1 1 2 1 2. ஸோ நான் ஏன் 1 2 3 சொல்லலைன்னா 1 2 போது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கேப்சர் ஆகும், புரியும். ஓகே, 1 1 2 1 2 2 முடியும் பொழுது ரைட் சைடில் தட்டி 2 முடியும் போது கை வந்து கொஞ்சம் லென்த்தாக போகணும், இப்படி மேலே போகணும். ஓகே, 2 முடிக்கிறீங்களா? அகைன் 1 1 2 1 2. ஸோ ரெண்டாவது செட் போடும்பொழுது 2 முடிக்கும் பொழுது என்ன பண்ணோன்னா 1 2 முடிச்சுட்டு 1 முடிச்சுட்டு 2. அதாவது லெஃப்ட்டு கையை எடுத்துகிட்டு வந்து ரைட்டில் தட்டணும். லெஃப்ட்டு காலில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ரைட் சைடுக்கு இப்படி கொண்டு போகணும். ஓகே, ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டு 1 1 2 1 2 ஹைட்டில் போகணும். அகைன் 1 1 2 1. லெஃப்ட்டு கை எடுத்துகிட்டு வந்து தட்டுங்க. தட்டும் பொழுது உங்கள் காலை இப்படி லெஃப்ட்டு காலை ரைட் சைடில் மூவ் பண்ணணும் இப்படி. ஓகே, இது ஃபாஸ்ட்டாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டெப்பை நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸி தான், நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாங்க, இருந்தாலும் நம்ம சேனலில் நம்ம வியூவர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் மறுபடியும் போட்டிருக்கேன். ஸோ இந்த டான்ஸ் பண்ணி நீங்களும் கலக்குங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் DavidJames. ஸ்டே டியூன். பை.